கோர்ட்டுக்கு இருக்க சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி சொல்றோம். இதெல்லாம் இருக்கும்பொழுது கஸ்டடிக்குரிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட எவிடன்ஸை கொடுங்கன்னு இவங்க கேட்கவே முடியாது சட்டத்தின் பிரகாரம். எனக்கு அகேன்ஸ்டா நான் அக்யூஸ்டா நீங்க சொல்லியிருக்கேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எனக்கு அகேன்ஸ்டா நீங்க என்ன மெட்டீரியல் வச்சிருக்கேன்னு எடுங்க, எடுத்துக்கிட்டு எப்போ உனக்கு அகேன்ஸ்டா அந்த மெட்டீரியல் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, பதில் சொல்லுப்பான்னு கேளுங்க. தார்மீக அடிப்படையில கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்கு ஒத்துழைக்கிறதுக்கு. எவிடன்ஸை கொடுத்தீங்க, இந்த டைம்ல கால் பண்ணிருக்கு, நவம்பர் 21 கால் வந்துருக்கு, இந்த பார் இருக்கு காலு, வாய்ப்பு அரசு நம்பர் போயிருக்கு, இத்தனை வாட்டி பேசியிருக்கு, சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க. பேசலனா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி பேசலனா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரே வாரத்துல ஃபைனல் ரிப்போர்ட், க்ளோஷர் ரிப்போர்ட் போடுவாரா கேளுங்க. இன்னும் ஒரு வாரம், இந்த 5 நாள் இல்லாம இன்னும் ஒரு வாரம் கஸ்டடி போக ரெடியா இருக்காரு. பேசலனா அதை பண்ணுவாரான்னு கேளுங்க. அப்படியே வாரத்தை முன் வச்சோம். சரி, இப்போ நம்ம கோர்ட் பஞ்சாயத்து மாதிரி அக்ராஸ் த டேபிள்ல உடனே வா அப்படின்னு தீர்ப்பு போட முடியாதுல்ல. எங்களோட போனஃபைட்னஸ் காமிக்கிறதுக்கு இன்னசென்ட் குற்றம் இல்ல 1% கூட அவங்க சொல்ற வெர்ஷன்ல ட்ரூ. இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்துல சொல்றீங்களா? போலீஸ் சொல்லிருக்கீங்க சார். நீதிமன்றத்துல எங்களை வாதங்களை முன் வச்சோம் சார். அவர்கிட்ட கேட்டோம், பேசுனீங்களா இல்லைன்னு கேட்டோம். 100% பேசல. தாராளமா ஐபிடிஆர் கால் நாம தாராளமா கால் பண்ணிட்டோம். இருந்து சொல்லட்டும், ஏதாவது மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லட்டும், கண்டிப்பா எதுக்கான ஒத்துழைக்கிறேன், இன்னும் கூட நான் கஸ்டடிக்கு போறேன் எடுத்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நாங்க தாராளமா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, தாராளமா ஓப்பன் கோர்ட்ல வச்சோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஏசி எல்லாமே வச்சோம்.